தெரிந்த மருத்துவம் தெரியாத ரகசிய நேயர்களுக்கு அன்பான வணக்கம், ஆசீர்வாதம். இப்போது நீங்கள் பார்ப்பது தினத்தந்தி பத்திரிகையிலே என்னுடைய புத்தக மதிப்புரையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது தொடுவர்மம் மூலிகை மூலம் ஆரோக்கியமான வாழ்வு என்று மணிமேகலை பிரசுரம் என்னுடைய நூலை வெளியிட்டுள்ளது. அதனுடைய மதிப்புரையை தினத்தந்தியிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த புத்தகத்தின் அட்டை பகுதியை இப்போ நீங்கள் காணொலியில் பார்க்கலாம். இதிலே 4 விதமான மருத்துவ முறைகளை படமாக காட்டியிருக்கிறார்கள். மூலிகை, தொடு சிகிச்சை, முத்திரை, ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்ற ஒரு 4 வித மருத்துவத்தை இதிலே போட்டிருக்கிறார்கள். அவர்கள் மணிமேகலை பிரசுரம் லேனா தமிழ்வாணன் அவர்கள் இதை வெளியிட்டுள்ளார்கள் ஆசிரியராக நான் என்னுடைய 59 வருஷ அனுபவத்தை நான் இதிலே சொல்லியிருக்கின்றேன். அதை படித்து என்னிடம் மருத்துவம் பார்த்து கொண்ட எம்ஜிஆர் அரசாங்கத்திலே 13 இலாக்காவை வகித்த உயர் திரு வி சாமிநாதன் எக்ஸ் மினிஸ்டர் அவர்கள் கூட வாழ்த்துரை வழங்கியிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் போட்ட புத்தகத்திலே என்னை பற்றிய, என் நூலை பற்றிய, ஒரு என்னுடைய ஆசிரியரை பற்றி என்று சில விஷயங்களை தெரிவித்து மணிமேகலை பிரசுரம் வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த பதிப்பிலே முதலாவதாக, அதாவது புத்தக உலகத்திலே முதலாவதாக ஒரு நோய்க்கு 4 மருத்துவ முறைகளை சொன்னது இதிலே தான். அதிலும் 59 நோய்களுக்கு நான் மருந்து சொல்லியிருக்கிறேன். 59 விதமான நோய்களுக்கு நான் தினமலரில் எழுதினேன், டிவியிலே பேசினேன். 59 வருஷ அனுபவத்திலே நான் செய்த மருத்துவ முறைகளை இதிலே சொல்லியிருக்கிறேன். இன்று கூட முதல் நோயான நீர் பீனிசம் அலர்ஜியை பற்றி மூலிகை மருந்து சொல்லியிருக்கிறேன். அதிலே என்ன சொல்லியிருக்கிறேன் என்றால் பாருங்கள். அதாவது நொச்சி இலை சாறு அரைப்படி, நல்ல எண்ணெய் அரைப்படி, சின்ன வெங்காயம் 75 கிராம் நசுக்கி போட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த தைலத்தை தேய்த்து குளித்தால் இது போகும் என்று மூலிகை மருத்துவம் சொல்லியிருக்கிறேன். பிறகு அதுபோல தொடு சிகிச்சையிலே பாருங்கள் காணொலியில் LI4, LI20 இதை அழுத்தம் கொடுத்து நான் சொல்லியபடி அந்த சிகிச்சையை, அந்த புள்ளிகளை தொட்டால் நோய் போகும் என்று சொல்லியிருக்கிறேன். மேலும் பாருங்கள், லிங்க முத்திரை என்ற ஒரு முத்திரையை நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். அந்த லிங்க முத்திரையும் இந்த நோய்க்கு நிறைய பலன் கொடுக்கும். தொடர்ந்து செய்யணும். காலை மாலை இந்த லிங்க முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், எப்படி உட்கார்ந்து செய்யணும்னு. அதனால முத்திரைகள் எப்படி போடணும்னு அதை விளக்கம் சொல்லியிருக்கேன். அதை விட ரெஃப்ளெக்ஸாலஜின்னு அந்த பாயிண்ட்டுகளை அழுத்தம் கொடுத்து தேய்த்து விட்டு நோய்களை போக்கும் தன்மையை சொல்லுவார்கள். அது பிரதிபலிப்பு மருத்துவம் என்று. செலவில்லாத மருத்துவம், பக்க விளைவு ஏதும் இல்லாத மருத்துவம், பலன் கொடுக்கக்கூடிய மருத்துவத்தையும் இதிலே படங்களோடு விளக்கியிருக்கிறேன். எனவே இதை வாங்கி பயன்படுங்கள். புத்தகம் தேவைப்படுவோர் இந்த கடைசியிலே உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்திருக்கிறேன். சென்னையில் எங்கு கிடைக்கும், பரங்கிப்பேட்டில் எங்கு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். வாங்கி கொள்ளுங்கள். மேலும் இந்த புத்தக வெளியீட்டின் படக்காட்சிகளை இதில் இணைத்துள்ளேன், பாருங்கள். உங்களுக்கு ஒரு மருத்துவர் இருப்பது போல செலவில்லாத, பக்க விளைவில்லாத ஒரு சிறந்த மருத்துவராக நீங்கள் திகழ முடியும். மற்றவர்களுக்கு செய்ய முடியும். பண செலவில்லாத மருத்துவத்தை உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு, பிள்ளைகளுக்கு, உறவினர்களுக்கு செய்யலாம். எனவே இந்த நூலை வாங்கி பயன்பட கேட்டுக்கொள்கிறேன். தினத்தந்தி பாராட்டி எழுதியதும் பாருங்கள், அந்த முகவரியும் பாருங்கள், வாங்கி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.